இந்த உடம்பை விட்டு வெளியில் போகணும். தலையடிக்குமோ இல்லையோ அதனுடைய தலையடிக்கிறோட இது செய்யணும். தலையடிக்கக்கூடாது. தலை இருந்தவழி தலையடிக்கு தலை இல்லையே. திரும்பவும் என்னோட பாயிண்ட்டுக்கு சார் நம்ம கிளியே. அப்போ இதை நீ நான் சொன்ன மாதிரி முதல் 2 செய்துட்டு எழும்பிட்டு போய் இல்லை பிராணா இந்த பாருங்க இதெல்லாம் மிச்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இவரும் தான் ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கோ இல்லை அங்கே வேறு காலையில் அப்போ அது மன்னிக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ விசேஷமாக ஆஃபீஸுக்கு போகாத நாளில் சாட்டர்டே சண்டே கூட செய்யலாம் இல்லை காலை மாலை மத்தியம். அப்போ நீ செய்து கொண்டு இருக்கா இதெல்லாம் அப்ளை பண்ணு. நான் சொல்கிறதில்ல அவ்வளோ. அப்போ நான் என்று சொலிடாக இருக்கிற நான் நிறைய பேர் 84 லட்சம் பிறவி போன பிறவி இதெல்லாம் சில இடங்களில் கேலியாகவும் ஜோக்காகவும் எடுக்கிறாங்க. நீ கனவில் இருக்கக்குள்ள கூட எத்தனை பிறவியில் என்னெல்லாம் பாவம் செய்தனோ அப்படி சொல்லியிருப்பார். இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதோ சொன்னே இல்லையோ. அப்போ நேற்று இன்று நாளை முழுக்க கண் முடிச்சோம் எங்கே போச்சு, போன பிறவி எங்கே போச்சு, அடுத்த பிறவி எங்கே போச்சு முரணன். இது பெரிய ஆழமான விஷயம் கவனம் கேட்கும். இப்போ நம்மள இருக்க இந்த முட்டாள்தனத்தை நீ எல்லாம் மொழியில் வரும். அதுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாப்பரா. அந்த பரம்பொருளாகிய பிரம்மன் அது மட்டும்தான் சத்தியம். ஜெகத் நீர் பார்க்குற உலகம் உள்ளது கயிறு பார்க்குறது பாம்பு போல், உள்ளது தண்ணி நீ அலையை பார்க்குற, உள்ளது தங்கம் நீ ஆபரணத்தை பார்ப்பது போல். அப்போ ஜெகன் மித்தியானக்குள்ளே உள்ளதை பார்க்காம முடியுங்கோ இல்லாதை பார்க்குற. அது அழகான இந்த மாயையில் 2 இருக்கான். அதை கொஞ்சம் சொல்லும். அதை ஆவரண விக்ஷேப சொல்லுங்க. ஆவரண இல்லை ஆவரணண்டா எது உள்ளதோ அதை நீ பார்க்கல, அது ஒரு மன்னிக்கலாம், அதை நீ மன்னிக்கலாம் பார்க்க. இப்போ நம்மளோட ஊரில் நல்ல அழகான உதாரணம் அது ஏன்னா இருந்த இதெல்லாம் கடற்கரை இதெல்லாம் கூட இங்கே இருந்தாலும் நாங்கள் போல இருக்குது. ஆடி கூட நிறைய பார்த்துருக்கு. ஒரு 6:45 அடி போக்குள்ள இன்னும் பூரா முழுமையாக இருட்டு இல்லை, ஆனால் வெளிச்சமும் இல்லை, கயிறு கிடக்கு. என்னதை பார்க்குறேன். அப்போ உள்ளதே மறைச்சாச்சு. எது நீ கயிறை பார்க்கல இன்னும் மன்னிக்கலாம். இன்னும் பாம்பை யாரா பார்க்க சொன்ன, அது மற்றது விக்ஷேபா. உள்ளதை பார்க்கவில்லை, அது மட்டும் இல்லாத 2வது மடத்தனம் இல்லாத ஒன்றை நீ பார்க்கிற. பிரம்மசத்தியம் ஜெகன் மித்தியானுக்குள்ளே இந்த பொய் என்ற ஒரு இடத்தையும் வரல. அந்த கயிறு பொய்யா, பாம்பும் பொய் இல்லைன்னா பாம்பே இல்லையே ஐயா. உங்களை விளங்க பெரிய ஆழமான இந்த உதாரணம் கவனம் கேட்கும். அங்கே உள்ளது கயிறு மட்டும்தான், அதை நீ பார்க்கல. பாம்பு நீ சொல்கிற, பாம்பு அங்கு இல்லை. அப்போ மித்தியான விளைவு தான், நீ உள்ளதை பார்க்கவில்லை அவ்வளோதான். அப்போ வந்துட்டு இல்லையா. அப்போ இது அப்போ எதுக்கு சொல்லுவாருண்டா ஆத்மன சம்பூத் ஆகாசகா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாப்பரா. இந்த நீ நான் என்று சொல்கிற இந்த ஜீவாத்மா நீ சொல்கிறது அந்த பரம்பொருளே தான், வேறு இல்லை. அப்போ எங்கே நீ மறுபிறப்பு போன பிறப்பு 84 லட்சம் இல்லை இதெல்லாம் ஏவோ ஆப்பிள் யாய்க்குள்ளேயே எங்கே இருந்தது. இப்போ ஒரு அலையும் ஒரு பிறப்பை நீ எடுத்துக்கொண்டா அங்கேருந்து நேற்று பிறந்து வந்தார் 84 லட்சம் நீ சொன்னால் முட்டாள்தான் இல்லையோ. அவ்வளோ தண்ணிக்கு அங்கே பிறகு இருந்தது, எங்கே இறக்க போகுது. உடனே நான் வெரி சீரியஸ். சாதாரண விளங்க உங்களுக்கு இந்த தியானம் செய்கிறதுக்கு இந்த அறிவு இந்த விசாரம் முடியுங்க அத்தியாவசியம். நீ பிறக்கவும் இல்லை, ஆகவே இறக்க போகிறதும் இல்லை. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்குனா அவங்க சாகுறாங்க பிறக்கிறது. நீ பிறக்கவே இல்லைண்டா அதை கட்டாயம் சொல்லணும். நம்மளோட சுகந்தி அம்மா துருவசாமி ஒரு வந்திருந்தார், 2 ஒரு வந்தார். சாமிஜி ஐ டோன்ட் வாண்ட் பி போர்ன் அகெயின், ஐ ஷடர் வென் யூ திங்க் அபவுட் நெக்ஸ்ட் பர்த். அதனால் சுகந்தி அம்மா do me a favor, first find out whether you are born, then I'll show you the way not to be born. இன்னமும் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகுது, இன்னும் ரிசல்ட்டுக்கு வரல அமைக்கலையே. ஸோ நீங்கள் இந்த போன பிறவி இந்த பிறவி நான் இதற்கு இருக்கும் வரை முடியவே முடியாது, இம்பாசிபிள். ஆனால் உண்மை என்ன, இதே சாலிட் பர்சனாலிட்டி இந்த கனவு இருந்தது, அது திரும்ப கொண்டு வா கனவை. அப்படியே நான் இருந்தேன், ஆனால் கண்மொழி எங்கே போனேன்,
ஆனால் நான் இருந்தேன். அவஸ்தாத்திற்கு சாட்சி சச்சிதானந்த விக்கிரகம், அதான் அந்த பாசிட்டிவ். நேத்தி நேத்தி சர்வம் கல்விதம் பிரம்ம. இல்லை இல்லை இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? எஸ். அப்போ இந்த பிறவி இறப்பு எல்லாம் சும்மா என்னது ஏவோ ஆப்பிள் ஆனா ஆவன்னா ஈனா ஈன்னா. இப்போ உங்களுக்கு படிப்பிச்சா இல்லை என்ன நினைப்பீங்க? ஆனால் நீ படிச்சிங்களோ இல்லையோ? எஸ். அப்போ அதை விடுங்க. இப்போ இது பிஹெச்டியும் இல்லை, முடிஞ்சு நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் முடிஞ்சு உங்களுக்கு யுவர் இன்ஜினியர் தான், நாட் அது என்ன படிக்கக்குள்ள அண்டர் கிராஜுவேட்டுக்கும் டாக்டர் தான் சொல்கிறேன், படிக்கிற இன்ஜினியருக்கும் இன்ஜினியர் சொல்கிறேன், இன்னும் வரல அவங்க. ஆனால் நான் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு இப்படி நான் சொல்கிறேன், எனக்கு இது ப்ளீஸ் டேக் இட் யுவர் ஹார்ட். நான் உண்மையில் அன்றைக்கு தான் கணக்கு பார்த்தேன். இப்படி புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை, அப்புறம் மண்டே டியூஸ்டே, அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தரம் கூட இன்னும் சத்தம் செய்ய முடியாது. அங்கேருந்து வந்து நேரம் இல்லை. இப்போ யூக்கில் நீங்கள் தயவு செய்து அப்சர்வ் பண்ணி எனக்காக என்னில் இருக்கிற அன்புக்காக ஆகுது இல்லை, நீங்கள் இதை செய்ய பாருங்கள். ஐ எம் வெரி சீரியஸ். ஏண்டா என்னது காதலியை காரில் கைவிட்டு இல்லை நம்மளை இடையில் விட முடியாது இல்லை. அதுக்கு என்ன தவறு ஒன்று பண்ண. இதை நீங்கள் உண்மையிலேயே இதேமெல்லாம் கொண்டு கவனமாக கேட்டிங்கண்டா கேள்விகள் வரும். கேள்வி இங்கே தான் வரும். எங்கே இந்த விழிப்பு நிலையை பற்றி நான் தான் சொல்கிறேன். ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன். இந்த விழிப்பு நிலையே நீ விழித்து சாட்சியாக பார்த்து உண்மையிலே சாட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஸோ திரும்பவும் வருவோம். தூல சூக்ஷ்ம காரண சரீராத் व्यतिरिक्तः पंचकोश विलक्षणः अवस्थात्रय साक्षी सच्चिदानंद विग्रह जीवो ब्रह्मैव नापरः கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார். மற்றது தெள்ள தெளிந்தார்க்கு. இப்போ இது ரெண்டையும் திரும்ப திரும்ப நீ கொண்டுறோம். இன்னும் நான் தெள்ள தெளியவில்லை, கூர்த்த மெஞ்ஞானத்தை நான் பயன்படுத்தவில்லை. என்ன பண்ணும்? இது நீ செய்தேண்டா இதே செகண்டில் நீ முதலே அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி இல்லை? அதுவே அதுவே அதுவானால் அதுவே சொல்லும், நீ அதுவாக தான் இருக்கிறாய். அப்போ இது என்ன நடக்குது? இதை நீ ஒழுங்கா அட்லீஸ்ட் ஒரு 40 days நான் சொல்கிறத நீங்கள் சரியான முறையில் விளங்கி ரிப்பீட் பண்ணி செய்தேண்டா நீ என்னடா நீ முதல்லே அதுவாய் இரு. பியூட்டி அது. நீ முதல்லே அதுவாய் இருக்கிறாய். உள்ளதை உள்ளபடி உள்ளவன். அதான் ரமண மகர்ஷி அழகா சொல்லுவார், ஐயே அதிசுலபம். ஏன்? ஆனால் நீ குழப்பி அடிச்சு கிச்சி அடிச்சு வச்சுருக்க. எது நீ இல்லையோ அதை நான் சொல்லி கொண்டு வந்தாங்க பிடிப்பா. அப்போ இந்த இடத்துல மற்ற பிறகுலாம் கொண்டு வேண்டி இருக்குது அந்த முட்டாள்தனத்துக்காக. 94 லட்சம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். ஏனெனில் விஸ்மரணே மிருத்யு. சொல்லுங்க. மறதி மரணத்துக்கு சமம். சொல்லுங்க. இது ஒன்று தான் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம். இன்றைய விசேஷமாக இன்றைய சத்சங்கம் 24 மணி நேரம் கொஜிட்டேட், ரிஃப்ளெக்ட், அனலைஸ். என்ன நடந்து பார். அப்போது இந்த தூய புத்தி இதுக்கு ஒரு தெளிவுக்கு வரும். வர வைக்கணும் வராட்டி. எஸ். அப்போ தென் அதுவே எதுவாய் அமர்ந்திருந்தார். அப்போ சிரவண மனனம் முடிந்து நீ நிதித்தியாசனத்தில் வருவாய். நிதித்தியாசனம் போகாமல் இருக்குள்ள நீ அதுவாக இருப்பாய். ஆனால் தற்போதைக்கு இப்போ நீ கேட்குற சிரவணம், நான் சொல்கிறது அடுத்த ரெண்டையும் செய். இந்த சிரவணத்தை முடித்து நீ கேட்டு விளங்கி கொண்டால் அது மனனமாகவும், அது மனனம் நிறைவடைந்து நிதித்தியாசனம் வந்தால் நீ அதுவாய் இருக்க. திரும்பவும் சொல்கிறேன் நான், இது ஆழமாக இதயமெல்லாம் கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில் திருவுருளால் கொடுக்கப்பட்ட ஞானம் அதை நீங்கள் தன்மயமாக்கும். 24 மணித்தாலும் நான் மேல் சொன்ன மாதிரி இந்த வேலை கீழே அதெல்லாம் நொண்டி சாண்டி சொல்லாங்க. அதை நம்மளே சொல்லியாச்சு. நீ இல்லாட்டி கூட எல்லாம் ஒழுங்காக நடக்கும். உனக்கு கூட நடக்கும்.
ஆனால் நீ அவசியம் இல்லை. இட்ஸ் வெரி கிளியர். நான் தான் உதாரணம் சொன்னேன், இந்த ஆசிரமத்தில் 10,000 15 பேர்லாம் நடந்து கொண்டிருக்காங்க. அவங்க இந்த சென்டர் இல்லாதபடியாக அவங்களுக்கு ஊடாக என்னது சூன்யம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்காது. நீ இந்த முட்டாளத்தை விடுங்கோ. யூ ஆர் நாட் நெசசரி. இந்த உடம்பு ஜடம், அப்படி பார்க்கணும்னா உண்ட மனம் புத்தி சித்தமங்காரம் ஜடம். அப்போ யார் இதுக்குள்ளே செய்கிறார்? அந்த கனவு போல் திஸ் யூட்டிலைஸ் பை அந்த பரம்பரை. ஸோ திரும்ப உங்களை இஷ்டதேவதை நிறைய பிரார்த்தனை பண்ணணும். சதகோடி புண்ணியவினானால் அபியத்தை. 100 கோடி என்ன 100 கோடி புண்ணியம். சாதாரண புண்ணியம் இல்லை. புண்ணியம் மிச்சம் கோனாக இருக்கணும். நிறைய புண்ணியம் செய்கிறாண்டா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் டெலிவிஷன் ரேடியோலாம் வந்தால் அது புண்ணியம் இல்லை. கோனாக இருக்கணும். முருகன் கீர்த்தனாத் சரத்தி புண்ணியா, இது ஸ்ரீமத் பாகவத்தில் வருது. நீ ஒரு புண்ணியமாக நல்ல உரிமையாக காரியம் செய்தாய், அதுக்கு நீ செய்யக்குள்ளேயே என்னது புகழை எதிர்பார்த்தாய், நன்றி கடன் எதிர்பார்த்தா. சரி, அவர் நன்றி சொன்னார் அல்லது சொன்னார், உனக்கும் குழுவில் நன்றி இருந்தேண்டா, அது புண்ணியம் பேலன்ஸ். நீ புண்ணியம் செய்தாய், நன்றி ஒன்றுமே உனக்கு கிடைக்காது. பட் யுவர் ரைட் ஹேண்ட் டஸ் தட் லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் நாட் நோ. வலது, அது வட இந்தியாவில் அருமையான ஒரு ஹிந்தி, நேக்கி கறிக்கே கூவமே டாலோ. நேக்கி என்ன நல்லது, நல்ல பெரிய காரியம் செய்து அந்த இருட்டுக்கு சில கிணறு பாலங்கிற அதுக்குள்ளே போட்டுரு. என்ன அர்த்தம்? ஒருவருக்கும் தெரியாது, உனக்கும் அந்த பரம்பரைக்கும் தான் தெரியும். நான் நிறைய பார்த்துருக்கேன், இது நிறைய பேர் தெரியாது. இப்போ தான் சொல்கிறது. ஆனால் அது என்ன புண்ணியம், அவ்வளோ உனக்கும் என் பெருமான் இல்லை 100 1000 லட்சமா கொடுப்பார். ஏன்? நீ செய்தாய், அது தர்மம். அப்போ 100 கோடி எண்ணக்குள்ள இப்படி செய்த 100 கோடி புண்ணியம் சும்மா இல்லை. மற்றது ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ. முருகனாக்கு நன்றி. இது அவதூத கீதாவில் 1வது வரியிலே இது இருக்கு. என்ன இருக்கு? அவதூத்த வாச்சு தத்தாத்திரேயர் தான் அவதூத். ஈஸ்வர அனுகிரகா தேவ புன்சாம் அத்வைத வாசனா மகத் பயம் பரித்ராணாத் த்விப்ராணா உபஜாயத்தே. It is God's grace alone which gives wise men the desire to realize non-dual Brahman. Thus they are set free from great fear. 2வது, அப்போ நீங்கள் தான் கடவுளை கும்பிட்டீங்க, ஆனால் அவரை இதயம் குளிரபடி நடந்தீங்களான்னு எனக்கு சந்தேகம். ஏன் சேஷன்? ஏனெண்டா நான் முந்த நாள் திங்கக்கிழமையா என்னென்னா அந்த இதில் நம்மளோட இந்த பூஜை அது முடி நீ போய் உண்ட லிஸ்ட்டை தான் கொடுக்குறாய். இதெல்லாம் எனக்கு வேணுமென்று பிரார்த்தனை பண்ணுறாய். எம்பெருமானே உன் திருவருளுக்கு என்ன சம்மதமோ என்று யாராவது சொல்கிறாங்களா? இல்லையே. அப்படி நீ சொன்னால் அதுதான் ஈஸ்வர அனுகிரகம் வரும். அவர் பிறகு அதுக்கு அனுகிரகம் பண்ணார். ஏன்? என் பெருமானே, நீ எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் வரையும் பரம்பொருள், எனக்கு என்ன வேணுமென்று எனக்கு தெரியாது. நான் இக்னரன்ட்னு அறியாத சாதாரண ஜீவன், எனக்கு அப்படி தெரியும். எது எனக்கு பெஸ்ட்டுன்னு நீ நினைக்கிறையோ அதை கூடயா அப்படி கேட்டியா? இல்லை. அப்போ நம்மளோட பக்தி என்றது வியாபாரம். சொல்லுங்க. எஸ், ஜஸ்ட் வியாபாரம். அப்போ அப்படி வராது நம்ம. ஆனால் இப்படி கொடு, என் பெருமானே உன் திருவருளுக்கு வந்து கேட்டால் அவர் கொடுப்பார் உங்களுக்கு இந்த விசாரத்தை. ரைட்? நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி. ஹரி ஓம் தத்தத். சிவார்ப்பணம்.